ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 74:16 வசனம். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவன் காலங்களை தம்முடைய கரத்திலே கொண்டிருக்கிறார். இரவும் அவருடையதே, பகலும் அவருடையதே என்று இந்த வசனம் சொல்லுகிறது. God holds the time. தேவன் நேரத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பெஸ்ட் டைம் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்கிறது. Your blessed time, your best future is in the hands of God. Hallelujah. கர்த்தர் அவர் மகிமையான தேவன், மகத்துவங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சொல்றீங்களா, என்னுடைய வாழ்க்கையில பெஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால என் வாழ்க்கையில நல்ல வருஷங்களை நான் இழந்து போயிட்டேன், நல்ல வாழ்க்கையில ஒரு இனிமையான நாட்களை நேரங்களை நான் இவங்களால இழந்து போனேன், சூழ்நிலை எனக்கு அப்படி ஆயிற்று அப்படி என்று புலம்புகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் டைம் ஒன்று, உங்கள் வாழ்க்கையினுடைய பெஸ்ட் டைம் இஸ் கம்மிங். டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதீங்க, ஐயோ போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இல்லை, தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதமான நாட்களை நேரங்களை தேவன் தம்முடைய கரத்தில் கொண்டிருக்கிறார். ஸோ டோன்ட் வரி. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அந்த சிறைச்சாலை கதவை பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தான்னு நினைக்கிறீங்களா? நோ, he was thinking about என்னைக்கு தேவன் எனக்கு காண்பித்த தரிசனத்தின் அந்த நாள் என்றைக்கு வரும். that was his best time. Hallelujah. அதுதான் யோசித்து இருப்பான். ஒருவேளை அவங்க சகோதரமாராத தரிசனத்தை மறந்து போயிருக்கலாம், நிராகரிச்சு இருக்கலாம். டுடே people may reject your best years, best time. It will not come. They may say, உனக்கெல்லாம் நல்ல காலமே பிறக்காது. இல்லை, உன்னுடைய நல்ல காலம் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்கிறது. Nobody can snatch it out. Hallelujah. நல்ல காலம், உடைய ஆசீர்வாதமான மகிமையான வருஷங்களை தேவன் உனக்கு அந்த டைம் இருக்குது. கவலைப்படாத. மோசேவுடைய 120 வருஷங்களை திரும்பி பாருங்கள். 40 வருஷம் ராஜகுமாரன், 40 வருஷம் வனாந்தரம். அந்த 80வது வருஷத்துல that is his best years. Amen. இஸ்ரவேலின் ஜனங்களை வழிநடத்தினான். he was in the plan of God. Hallelujah. அந்த மகிமையான தேவனுடைய திட்டத்துல அந்த 80வது வருஷத்துல Hallelujah. That was his best years. உங்க சிறப்பான நாட்கள் வருகிறது. கவலைப்படாதிருங்க தேவ பிள்ளையே. நீ ஒருவேளை நீ சொல்லலாம், என் வாழ்க்கையே சின்னபின்னமா ஆயிருச்சுன்னு சொல்றீங்களா? கவலையே படாத. God is still is alive. Is a living God. அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தானியேலை சிங்ககேபியில போட்டாங்களே, வெளியில கொண்டு வர செய்தார். That is his best time. Hallelujah. எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் வழங்க பண்ணினார். இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி, அதுவும் பார்த்தாம நெருப்புல போட்டாங்களே. அல்லேலூயா. அப்பவும் தேவன் கைவிடல. இது ஏன் பிள்ளை, திஸ் இஸ் ஹிஸ் பெஸ்ட் டைம். வெளியே கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணாரு. உன்னையும் உடைய வாழ்க்கையில அவர் நிரூபிப்பார். நீ அவருடைய பிள்ளை, அவருடைய நேரம் சொல்லி நீங்க சொல்லலாம், எல்லாமே முடிந்து போனது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கை இருக்குது, நான் என்னத்தை வாழ போறேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. யோவானிலே வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் செத்து போய் 4 நாளுக்கு ஆறி நாட்டம் அடிக்கிற அந்த சமயத்துல, உடன் பிறந்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத சமயத்துல, that was his best time. Hallelujah. மறுபடியும் ஜீவனை கொண்டு வந்தார். நீ சொல்லலாம், என் கதை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, என் பணம் போயிருச்சு, என் நிம்மதி போயிருச்சு. இல்ல, your good years are coming back. Keep hoping for that. நம்பிக்கையோடு இருங்க. வேத வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 139 நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க சொல்ல, என் வாழ்க்கை இருண்டு போயிருச்சுன்னு. அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும்,
உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென். இருளை பார்த்து பயப்படாதீங்க. வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சுன்னா பயப்படாத. God is restoring back with the good years, glorious years. ஆமென். நீங்கள் சங்கீதம் 104 சங்கீதம் 20 நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கரிச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அல்லேலூயா. எப்போ? ராத்திரியில இந்த மிருக ஜீவனங்களுக்கு சாப்பாடு தேடுவதற்காக ராத்திரியே அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். காலையில சூரியன் உதிக்கையில், சங்கீதம் 104:22 சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். இப்போ ஷிஃப்ட் பாருங்க. நைட்ல அனிமல்ஸ், காலையில ஹியூமன் பீயிங்ஸ். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யுவர் பெஸ்ட் டைம் இஸ் கம்மிங். ஏசப்பா உனக்காய் வைத்திருக்கிறார். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ உன் டைமை முடிச்சுக்காத. நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தீர்மானிக்காது. லெட் காட் டிசைட். ஹோப் ஃபார் தட். நம்பிக்கையோடு இருங்க தேவ பிள்ளைகளை. நீங்கள் சுகத்தோடு உங்க ஆத்மா வாழ்கிறதை போல நீங்க அப்பாவுடைய சகல ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். நாம் செபிக்கலாம். தகப்பனே, நீர் எவ்வளவு மகிமை நிறைந்தவராயிருக்கிறீர். உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய நாட்கள், எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய நேரம் உடைய கரத்தில் இருக்கிறதையா. நாங்கள் இதை உணராமல் எங்களுடைய வாழ்க்கையே போய்விட்டது, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறத ஒரு சினத்தில் அதே முடிவாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இல்லை, இரவும் பகலும் முடியுதையா. இந்த வானமும் பூமியும் உம்முடையது ராஜா. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதமான நாட்களை, வருஷங்களை, நேரங்களை ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படியே நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய மகிமை விளங்க எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. இந்த காலையில பலவீனத்தோடு ராஜா, சோர்வுக்குள்ளே, கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய பலன் இவர்களை தாங்கும்படி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிக்கும். பாதப்படியில் எங்களையே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.